இப்போ வந்துட்டு இங்கே வந்து தமிழ்நாடு முழுக்க 21 மாவட்டங்கள்லேருந்து வந்து அணிகள் வந்திருக்கு. இதில் ஒரு மகளிர் மற்றும் ஆண் பெண் இருபாலருக்கும் வந்துட்டு இந்த போட்டி நம்ம நடத்துகிறோம். இது வந்து ஸ்டேட் லெவல் ஒரு டோர்னமெண்ட். இதுலேருந்து செலக்ட் பண்ணிவிட்டு இதில் இருந்து நம்ம வந்து அடுத்து நேஷ்னலுக்கு, அதாவது சவுத்தில் வந்து அடுத்து நம்ம ப்ரோக்ராம் பண்ணுற இந்த ஈவெண்ட் நடத்துறதுக்காக இதை வந்து நம்ம ரெடி பண்ணிகிட்ருக்கோம் சார். இப்போதைக்கு 21 மாவட்டத்துலேருந்து இங்கே வந்திருக்காங்க. சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, ஈரோடு, விழுப்புரம், கன்னியாகுமரி, இப்படி ஒரு 21 டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வந்திருக்காங்க. இது 9வது வருஷமாக இந்த ஈவெண்ட் நடத்திட்டுருக்கோம். இது அடாப்டட் வாலிபால் அப்படின்றது அடிப்படையில் இது வந்துட்டு இன்னும் பெருசாக ப்ராப்ளம் அடையலை. ஆனால் இதை வந்து மேலே வந்துட்டு பிரபலப்படுத்துறதுக்காக ஒவ்வொரு இன்ஸ்டியூஷனில் கேட்டு நம்ம இந்த முயற்சி முன்னெடுத்துருக்கோம். இதுக்கு வந்துட்டு பெரிய அளவில் இந்த சென்ட் ஜோசப் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் வந்து நமக்கு முழுக்க வந்துட்டு பக்கபலமாக இருந்து இந்த 2 நாளுக்கு ஒரு ஈவெண்ட்டை எல்லா விதத்துலேயும் அவங்க பங்கெடுத்து எல்லாமே எங்களுக்காக பண்ணிகிட்ருக்காங்க. இதில் கலந்து கொள்ள பார்வையாளர்கள்லாம் என்னென்ன பண்ணுறாங்க? கலந்து கொள்ளக்கூடிய பார்வையாளர்கள் எல்லாருமே பெரும்பாலும் கல்லூரி படிக்கக்கூடிய மாணவர்களாக இருக்காங்க. ஒரு சிலர் வந்துட்டு தனியார் கம்பெனியில் பணிபுரியறவங்களாகவும், ஒரு சிலர் மட்டும் அரசு துறையில் இருக்கவங்களாகவும் இங்கே விளையாட வந்திருக்காங்க சார். அரசு எந்த மாதிரி உதவிகள் செய்யணும்? நீங்கள் அரசு வந்து இந்த கேமை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண இப்போது சிஎம் ட்ராஃபி நடத்தினாங்க. அதில் வந்து நம்ம கேம் இருக்குது. ஸோ அதுபோல் வந்துட்டு அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறதுக்கு அரசு முயற்சி வச்சா தான் முடியும். நாங்கள் தனிப்பட்ட ஒரு அமைப்பாக எங்களால் வந்துட்டு பெரிய அளவுக்கு எங்களுக்கு சப்போர்ட் கிடையாது. எல்லாமே எங்களுடைய வெல்விஷஸ் இது மாதிரி இந்த காலேஜ் நிறுவனம் இது மாதிரி அவங்க சப்போர்ட்டிவ் தான் முழுக்க கேட்குறோம். எங்கள்கிட்ட வந்து ஃபண்டிங் அப்படி வரும், பெருசாக எங்களுக்கு சப்போர்ட்டிங் எதுவுமே கிடையாது. ஸோ இது வந்து அரசாங்கம் நினச்சா தான் இந்த கேம் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி ப்ரொமோட் பண்ண முடியும். ஸோ அதுக்கு அரசாங்கம் வந்துட்டு மனசு வச்சா நிச்சயமாக வந்துட்டு இது சவுத் லெவலில் இல்லாமல் நான் வந்து நேஷனல் லெவலில் நடத்துறதுக்கும் மற்றபடி இன்டர்நேஷ்னல் லெவலில் கொண்டு போகிறதுக்கு அரசு தான் முன்னெடுக்க முடியும் சார். கை பின்னாடி போகணும். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.